ஹாய் buddies, நான் உங்கள் எம்கே அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எம்கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான ஷேடோ ஸ்டார் சீசன் 1 எபிசோட் நம்பர் 14. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம லெப்டினன்ட்டு தயாரா இருக்க அங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த பணக்கார பையனும் இந்த பாம்பு எனக்கு சொந்தம், நீங்களாம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கிறது நம்ம ஹீரோவுக்கு மற்றவங்களுக்கும் தெரியும், ஆனா அது இந்தியர்களுக்கு தெரியாது. உடனே ஒரு ஆயுதத்தை வாங்க ஒரு தொட்டா அந்த ஆயுதத்தை உடைக்க இன்னொரு தொட்டா அவரோட காலப்பதம் பார்க்குது. என்னடான்னு பார்த்தா தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல இருந்து வில்லன் டீமோட ஸ்னைப்பர்ஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. உடனே வில்லன் டீம்ல இருக்கக்கூடிய மற்றவங்களும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியர்களை லாக் பண்ண நம்மளோட லெப்டினன்ட்டும் அந்த ஸ்னைப்பர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அந்த பவுலியன் வாரியர் ஓங்கி குத்து விட்டு, தம்பி இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட நம்ம ஹீரோவும் சண்டைக்கு தயாராயிட்டான். ஆனா அவனை தடுத்த கேப்டன் பவுலியன் மாதிரி பெரிய கிளான் கூட மோதுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும் லுஃபாங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லுஃபாங் யோசிச்சு பார்த்துட்டு அடிபட்டு இருக்கக்கூடிய இந்தியன் டீம் வாரியரையும் பார்க்க ஸ்பீரீஸரோட ஞாபகம் தான் வருது. இவனும் யோசிச்சுக்கிட்டே நிக்க அந்த நேரத்துல நம்ம டீமெண்ட்ல பொசிஷன்ல வந்து நிக்க நம்ம லெப்டினன்ட் எனிமியோட ஸ்னைப்பரை லாக் பண்ண அப்போ அந்த ஸ்னைப்பர் இந்தியனை பார்த்து சுட அந்த தோட்டாவை நம்மளோட ஹீரோவும் தடுத்து நிறுத்த இவ்வளோ நேரமா நம்ம டீமை பார்த்து சுட்டுட்டு இருந்த அந்த ஸ்னைப்பரை நம்ம லெப்டினன்ட் சுட்டு தள்ள மறந்துடாதீங்க, ஸ்னைப்பருங்கிறது உங்க டீம்ல மட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பணக்கார பையனை கடுப்புல கத்திட்டு இருக்க அப்ப அங்க பொறுமையா வந்த அந்த சீனியர் மாஸ்டர் அப்போ நீ விட்டு கொடுக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் கொடுக்க நம்ம ஹீரோ பறந்து போய் விழுந்துடுறான். உடனே நம்ம கேப்டனை இன்னொரு வாரியரும் அடிக்க அவன் அடிச்ச அதிர்வு நம்ம சுத்தியில இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள அவன் மறுபடியும் தாக்க நம்ம கேப்டனோட சுத்தியில ஒரு கையை விட்டு விலகிடுது. இங்க அந்த சீனியரும் நம்ம ஹீரோவை போட்டு அடி அடி நடிக்க இவன் எல்லா அடியில இருந்து தப்பிக்கிறதுக்கே இவனுக்கு பெரும்பாடா இருக்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், அவங்க ரெண்டு பேரும் அந்த பணக்கார பையனை விட்டு விலகி வந்துட்டாங்கன்னு. உடனே நம்ம லெப்டினன்ட் கிட்ட ரகசியமா ஒரு திட்டத்தை சொல்றான். அப்போ அந்த சீனியர் வாரியரும் வந்து, தம்பி உன் தோல்வியை ஒத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் உடனே எந்திரிச்சு, இங்க பாருங்க அந்த இந்தியன் டீம் பிளேயர்ஸை விட்டுட்டு இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஏன் கிட்ட ஆர்டர் போடுற அப்படிங்கிற மாதிரி இவரும் கேட்க உடனே நம்ம ஹீரோவா லெப்டினன்ட் கணக்காட்ட அவரு அந்த குட்டி பையனை பார்த்து ஒரு புல்லட் ஏவ அந்த புல்லட்டை இந்த ரெண்டு வாரிசு தடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ போய் ரெண்டா வெட்ட அந்த புல்லட் இவனை பாயறத பார்த்து அந்த பணக்கார பையன் வாய பொழந்துட்டு வரைஞ்சு போய் நிப்பான் பாருங்க. இதுல இருந்தே தெரியுது இது எவ்வளவு பெரிய பேக்குன்னு. உடனே அந்த சீனியர் வாரியர் அந்த புல்லட் எடுத்து பார்க்க அது எம்டி ஷெல்ஸ் தான். உடனே நம்ம ஹீரோவும் கெத்தா பொறுமையா எந்திரிச்சு நின்றுட்டு, அடுத்த முறை உங்களாலே தடுக்க முடியாத இந்த மாதிரி தோட்டாக்களை நானும் தடுக்கணும்னு அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பவுலின் வாரியர் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாய் நம்ம ஹீரோவை அடிக்க அப்போ பொறுமையோட யோசிச்ச அந்த சீனியர், போது நிறுத்துங்க நாம எங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுங்களை இப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த சீனியரும், இந்த ஸ்னைப்பர்ஸ்ல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நம்மளோட யங் மாஸ்டர் அவர் வெறும் இன்டர்மீடியட் ஜென்ரல் வாரியர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பையனை வேர்த்து பயத்தில் நிற்க உடனே இவர் அந்த பையன்கிட்ட போய், யங் மாஸ்டர் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தான், எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி எந்த ப்ரோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் என்னதான் அசிங்கப்பட்டாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான்.